ஹாய் மக்களே, குட் மார்னிங். நான் இன்றைக்கி பாப்பாக்கான ரெசிபி செய்ய போகிறேன். பருப்பு சாதம் செய்ய போகிறேன். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. வாங்க நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நெய்லேயே நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நெய் சாதம்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பருப்பு கூட சேர்ந்து கொஞ்சம் நெய் கொடுக்குறது இன்னுமே நல்லது. வெயிட் கெயின் ஆகும். பாருங்கள், நான் ஊற வச்சு தனியாக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சாப்பாடு வச்சு தனியாக வச்சுட்டேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் பாப்பாவுக்கு முட்டை கொடுக்கல. அதை நான் தனியாக என் பையனுக்காக ஒரு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெய் கொடுக்குறதுனால நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணலை. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. வாங்க நம்ம போய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாப்பாக்காக ஊட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் அரைக்கும் போதும் கொஞ்சம் நெய் ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் மேலே ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.